வணக்கம். இன்னைக்கு கந்த சஷ்டி விரதத்தோட 2வது நாள். இன்னைக்கு வியாழக்கிழமை. காலையிலேயே எப்பயும் போல் வழக்கமாக 4:30 மணி 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளித்து எல்லாம் முடித்து ஒரு 5 மணிக்குள்ளே விளக்கேற்றி எல்லாம் பண்ணிட்டேன். இன்றைக்கி 2 விளக்கு கோலம் போட்டு அதில் நாளில் சாலை ஒரு நெய் தீபம் வச்சேன். அடுத்தது ராலை இன்னைக்கு ஒரு நெய் தீபம் வச்சு சாமிக்கு பால் வச்சுட்டு தீபாரதனை காட்டிட்டு என் பொண்ணுக்கு காலேஜுக்கு சமைக்கிறதுக்கு போயிட்டேன். சாதம் இன்றைக்கி சுட சுட சாதம் வடித்து கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சு புடலங்காய் கடலப்பருப்பு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சுட்டேன். இது கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சு கூட்டை வச்சு இன்றைக்கி சாப்பாடு அவளுக்கு கட்டி கொடுத்து விட்டுட்டேன். இவ்வளோதான் இன்றைக்கோட சமையல். சிம்பிளாக சமையலை முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாக சமைச்சு அவளுக்கு டிஃபன் பாக்ஸில் எல்லாம் போட்டு செஞ்சாச்சு. வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு தான் நான் புளிக்குழம்பு வச்சுருக்கேன். விரதத்துக்கு வெங்காயம் போட்டெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. எனக்கு தெரியலை. நான் எல்லாம் போட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். காலையில் அவளும் ஒன்றும் சாப்பிடலை. ஒரு 8 டம்ளர் பால் மட்டும் குடிச்சிட்டு காலேஜுக்கு சாப்பாடெலாம் எடுத்துக்கிட்டு போயிட்டா. இது கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் கலந்து போட்ட புடலங்காய் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்புக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே பச்சை மிளகாய் மட்டும் கீறி போட்டு செஞ்சேன். இதுதான் இன்றைக்கி கத்திரிக்காயோடு போட்டு வச்ச புளிக்குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு. கந்த சஷ்டி விரதத்தில் காலையிலேயே நான் சமையலை முடித்து அவளை கொடுத்து விட்டுறது. அதுக்கப்புறம் கந்த சஷ்டி கவசத்தை மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 6 வாட்டி படித்தா ரொம்ப நல்லது. 6 நாள் 36 வாட்டி படிக்கிறது நல்லதுன்னாங்க. அதனால் நான் கந்த சஷ்டி கவசமும் ஓம் சரவண பவமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாப்பாடை கட்டி கொடுத்து விட்டுட்டு மத்தியானம் சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்காக பாசிப்பருப்பு பாயசம் செஞ்சேன். கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு வெல்லம் போட்டு தேங்காய் பூலாம் துருவி போட்டு பாசிப்பருப்பு பாயசம் வச்சு சாமிக்கு வைக்கலாம். இன்றைக்கி 2வது நாள். நாள் கோதுமை குருணையில் பாயசம். இன்றைக்கி 2வது நாள் பாசிப்பருப்பில் பாயசம் செஞ்சு சாமிகிட்ட வச்சு சூடை ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு காக்காவுக்கு சாதம்லாம் வச்சுட்டு வந்துட்டு சாப்பிட வேண்டியதுதான். விரதத்தை முடிக்க வேண்டியதுதான். இதுதான் எங்களோட கந்த சஷ்டி விரதத்தோட 2வது நாள். இது மாதிரி நல்லதாக 2வது நாள் மதியானம் விரதத்தை நாங்கள் இன்றைக்கி முடிக்க போகிறோம். நன்றி.